ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோடெஸ் அப்படின்ற இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் எதுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகாயின், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பேங்க்லேருந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து விட்ராவோ டெபாசிட்டோ வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து டேரெக்டாக உங்களால் அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து டேரெக்டாக வந்து டெபாசிட் பண்ண முடியும், அதே மாதிரி விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு அமௌண்ட் அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியும். இன்னொரு வழி இருக்குது, P2P மெத்தடு. பட் அதில் வந்து அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இல்லை. ஸோ இதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ ஜியோடெஸ் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது, எப்படி வந்து காயினை வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்து போகிறன்றதை பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதில் வந்துட்டு கேப்ஸு ஸ்மால் ரெண்டுமே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, @ இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே கலந்துருந்தால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜ் வருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து வெரிஃபிகேஷன் மாதிரி. ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆக்டிவேட்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ மறுபடியும் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட ஃபோனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பேன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் ஆதார்ன்றது பெட்டர் ஆப்ஷன். இதே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் வந்து பேன் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துங்க. பேனோட நம்பரு, ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த். ஸோ இது வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துங்க. இங்கே வந்துட்டு செகண்டரி லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, வேணால் இங்கிலீஷ் கொடுத்துங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா, படிக்கிறீங்களா அப்படின்றத இங்கே ஆக்குபேஷனில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே ஃபீமேலான செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் கொடுத்துங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு. இங்கே வந்து IFSC கோட் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கோம். ஸோ அதையும் கொடுத்துட்டு UPI ஐடி வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸாக இல்லை வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண முடியும். வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களால் டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி விட்ராவும் வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியாது. ஸோ இதில் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு கொடுக்குறது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அக்கௌண்ட்டை கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட KYC வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது, இது வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வெரிஃபை பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்து வந்து உங்களோட விட்ராக்கான லிமிட். இப்போ வந்து நான் ஒரு 1 லட்ச ரூபா வந்து மாதம் நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன்றது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கம்ப்ளீட் செல்ஃப் KYC இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பர்மிஷன் கேட்கும். கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் பர்மிஷன் கேட்கும். அதில் அலோ பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, டுடே டேட் இஸ் 1st January 2023. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஆன்சர் வந்து நீங்கள் அதை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட அட்ரஸ் கேட்குறாங்க ஆதார் கார்டில் இருக்க மாதிரி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் வரலாம். இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது 3க்குமான ஆன்சர் அப்படின்றது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான கிளாரிட்டி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.